கிறிஸ்து திருவருகையின் இந்த நாட்களிலே மிக குறிப்பாக டிசம்பர் மாதம் 21ஆம் நாளாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையிலே இந்த அருமையான காணொளி வழியாக தொழுகைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த காலை நேர காணொளி தொழுகை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். எங்களுக்காக இந்த உலகத்தில் கன்னிமரி வயிற்றிலே பிறந்தவரே, எங்களுக்காக நம்முடைய குமாரனை அனுப்பின பிதாவே, இந்த மகிழ்ச்சியை ஆண்டவரை காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவிலே எங்களோடு இருந்தீர், எங்களுடைய ஊழியங்களை பணிகளை ஆசீர்வதித்தீர். இந்த நாளின் ஆண்டவரே ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து இதை கேட்போர் யாவருக்கும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கிறிஸ்து பிறப்பின் செய்திகள் கொண்டு வரட்டும். அதே போல் நம்முடைய வருகைக்காகவும் எங்களை ஆயத்தப்பட ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய சாரியும் சாக்கு சாரியும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 156வது பாடலாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மீட்போம் என்ற வாசகம் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். 156வது ஞான பாடல். Badi
களையினோ. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த சனிக்கிழமையின் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்கள் வரையில் இருக்கிற பகுதி. இந்த பகுதியில் இயேசு ஆண்டவருடைய அற்புதமான பிறப்பை பற்றியும், அதே போல யோசேப்பு கொஞ்சம் சஞ்சலப்படுவதையும், அதே நேரில் மீண்டும் அவன் விசுவாசத்தில் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது த மிராக்குலஸ் கன்செப்ஷன் அண்ட் பர்த் ஆஃப் ஜீசஸ், ஜோசப்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஒபீடியன்ஸ் ஆஃப் காட்ஸ் வில், த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபசிஸ் இன் ஜீசஸ் பர்த். பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் கிறிஸ்துவின் பிறப்பில் நிறைவேறுகிறது நம்ம பார்க்கணும். இங்கே 18லேருந்து 25 பார்த்தோம்னா முக்கியமாக மத்தேயுவில் ஒரு சிறப்பு இருக்கிறது. என்னன்னா, இயேசு ஆண்டவர் எந்த வம்சத்தில் பிறந்தார், யாருடைய வம்சத்தில் பிறந்தார்? தாவீது வம்சத்தில். அதே நேரத்தில் அந்த தாவீது வம்சத்தில் வருகிற போது, அந்த தாவீது வம்சம் எங்கிருந்து வருகிறதுனா, அது டைரக்டா யூத வம்சத்திலிருந்து வரல, எல்லாமே புறஜாதியார்கிட்ட இருந்து தான் வருது. யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய அந்த ஜீனியாலஜியில், அதாவது அந்த வம்ச வரலாறுல இடம்பெற வைக்கிறார். குறிப்பாக 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 4:5, இராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நாகசோன், நாகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாஸ். ராகாப் யாருன்னா, யோசுவா காலத்தில் இருந்த அவங்க எகிப்தில், அதாவது அந்த யோர்தான் நதிக்கரையில் கடந்து அவங்க போகிறதுக்கு முன்னாக அந்த பெரிய எரிகோ மதில் இருக்குது இல்லையா, அந்த எரிகோ மதிலில் ஒரு வேசியாக இருந்தவர்கள், புறஜாதியார். அவங்க யோசுவாவையும் காலேபையும் எதிர்களிடத்திலிருந்து காப்பாற்றினதுனால அவங்க அந்த யூத வம்சத்தில் சேர்க்கப்படுகிறார்கள், அதாவது ஆண்டவருடைய வம்சத்தில் சேர்க்கப்படுகிறாங்க. போவாசுக்கும் பிறந்த மகன், போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேத், ஓபேத்தின் மகன் ஈசாய் இல்லையா, ஈசாயின் மகன் தாவீது, தாவீது அரசர், அந்த வம்சத்தில் பிறந்தவர் இயேசு. அப்போ இந்த ரூத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட மோவாபிய பெண், அவங்க ஒரிஜினலாக ஜூ கிடையாது. இப்போ இந்த 2 பேருமே, ராகாப்பும் ரூத்துமே புறஜாதியார்கிட்ட இருந்து வராங்க. உண்மையான விசுவாசத்தோடு இருந்தால் ஆண்டவருடைய வம்சத்தில் இடம் பிடிக்கலான்றது இந்த நாளின் ஒரு ஹைலைட்டான செய்தி. அல்லேலூயா. யாருனாலும் ஆண்டவர்கிட்ட வரலாம். நீ முஸ்லீமாக இருக்கலாம், இல்லையா நீ இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற ஒரு அழகான பகுதி. யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய ஆண்டவர் இடத்துல அவங்க இடம் கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக 18லேருந்து நம்ம பார்த்தோங்கன்னா, இயேசு ஆண்டவருடைய ஜீனியாலஜி எல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு ஒரு நிச்சயதார்த்த நிகழ்வு இங்கே நடைபெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இயேசு ஆண்டவர் பிறக்க போகிறதுக்கு முன்னாடி மரியாவுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறது. மரியாவுக்கு யோசேப்பு, யோசேப்புக்கு மரியா என்று நிச்சய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் மரியாளுக்கு ஆண்டவருடைய தேவதூதர் சொல்றாரு, மரியாளே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, அது மேசியாவாக இருக்கும், அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினுடைய நிழலில் அது பிறக்கும், உன் கருவிலை உருவாய் பிறக்கும் என்று சொல்றார். இதை கேட்ட மரியாள் அது என்ன, அது உள்ளக்குள்ள வைத்து யோசித்து கொண்டிருக்கும் போது உடனடியாக அடுத்தது யோசேப்பு அந்த செய்தி அறிவித்து என்ன பண்ணுறாரு, மரியாளை எப்படின்னா என்ன பண்ணிடலாம், தள்ளிடலாம், அவங்க வேண்டாம். ஏன்னா நமக்கு தெரியும் இன்றைய சமுதாயத்தில்
திருமணத்திற்கு முன்பு கருவுறுகிற ஒரு நிகழ்வு என்பது அது கலாச்சாரத்திற்கு பொருந்தி வராத ஒன்று இல்லையா. அந்த பொண்ணை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு தவறான பெண்ணாகவே நாம் பார்ப்போம், ஒரு கேரக்டர் லெஸ்ஸாக நம்ம பார்ப்போம். அது என்ன சூழ்நிலையில் நடந்தது, எப்படி நடந்ததுனால நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் உடனே அந்த பொண்ணு மேலே என்ன பண்ணுறோம், கலங்க சுமத்தி அந்த பொண்ணு சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, அப்படி இப்படின்னு பழி சுமத்திடுவோம். அதே போல் மரியால யோசேப்பு கூட தள்ளிவிட நினைத்தார். ஆனால் நல்லா கவனிங்க, யோசேப்புக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. மரியாதை ரொம்ப அவர் லவ் பண்ணார், ரொம்ப நேசித்தார். நேசித்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, மரியாதை போய் அவமானப்படுத்தி ஊர் பொதுமக்களுக்கெல்லாம் கூட்டி அந்த அம்மா கருவுற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் அவரை தள்ளி விட்டுறலாம், யாருக்கும் தெரியாமல் தள்ளி விட்டுறலாம். எவ்வளோ நல்ல எண்ணம் பார்த்தீங்களா. ஆனால் இன்றைக்கி ஒருவேளை திருமண ஒப்பந்தம் ஆயிட்டு ஒரு பொண்ணு கருவுற்றிருந்தா என்ன செய்வான் மாப்பிள்ளை, ஒரு கேஸை போடுவான், அப்படியே வீடியோ இன்றைக்கி எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் எடுத்து விடுவான், அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துவான். ஆனால் யோசேப்பு ஒரு ஜென்டில் மேன், த மேன் இல்லையா, த மேன் ஆஃப் ஜென்டில், ரொம்ப அமைதியாக பரவாயில்ல நம்ம ஏதோ சரி நடந்துட்டு இருக்குது, அவங்க வேற ஒரு லைஃப்பை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி அவன் யோசித்து கொண்டிருக்கிற போது தான் என்ன பண்ணுறாங்க, தேவதூதன் வரான், காபிரியல் தேவதன். அப்போது இன்றைக்கு நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி இல்லையா. மரியாள் கருவுற்றது ஒரு தூய்மையான நிகழ்வு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, லைஃப் டுகெதர், கெட் டுகெதர் அல்லது லிவிங் டுகெதர், டேட்டிங், ஏன்னா கடவுள் காலத்துல எல்லாரும் நமக்கு தரப்போ அதுவரை காத்திருக்கும். குறிப்பா இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் நம்மளை பெற்று எடுத்து வளர்த்து ஒவ்வொரு இல்லையா படிக்கும் போது உடம்பு செய்வாங்க வேண்டும். அதே போல ஆண்களும் நியமிக்க பெண்களுக்கு இப்படி நிலைமை வருகிறது, நாம் ரகசியமாய் தள்ளி விடுவது நல்ல, தம்பட்டம் அடிச்சு அவங்களை அவமானப்படுத்தி நம்ம இருக்கக்கூடாது. யோசேப்பு ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு ஆண் மகனாக காண்பிக்கிறார். ஆண் மகன் என்றால் வீரமா போய் ஃபேஸ்புக்ல போறது ஆண் வீரத்தனம் இல்லை, அமைதியாய் மன்னித்து விட்டு ஒதுங்கி போவதான் வீரம். அதான் யோசேப்பு ஒரு மிக சிறந்த வீரனாக, ஒரு ஆண் மகனாக அவர் இருக்கிறார். பாருங்க, அவர் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருப்பது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார், ஆனால் அவருக்கு தெரியலது. அவர் கணவர் யோசேப்பு நேர்மையான, ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க, இஸ் a very gentleman and also a straightforward man. அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார். பாருங்க, அந்த அம்மாவை போய் தொந்தரவு பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு அலைக்கழிச்சு பண்ணாம பரவாயில்ல நான் விளக்கிறேன்னு சொல்றார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியல் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவார். ரொம்ப அழகா சொல்றார் தேவதூதன் பயப்படாத யோசேப்பே, நீ நினைக்கிற மாதிரி மரியாள் இல்லை, மரியாள் ரொம்ப தூய்மையான பெண். மரியாள் இருக்கிற உலகத்துல தூய்மையான ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. அதனால்தான் கடவுள் இயேசுவை மேசியாவை பிறப்பதற்காக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த பாத்திரத்தை நீ அசிங்கப்படுத்தாத, அவமானப்படுத்தாத, நீ ஏற்றுக்கோ ஆனா அப்படின்னு சொல்றார். பிறக்க போறது மேசியான்னு சொல்றார். அப்போ சொல்றார் பாருங்க, ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அதையும் சொல்றார் இல்லையா. என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவியை அவன் ஏற்றுக்கொண்டார். He obeys the word of God. என்ன பண்றாங்க, யோசேப்பு மரியாவை தள்ளிவிடவில்லை, அவமானப்படுத்தலை, அசிங்கமும் படுத்தலை. கடவுளுடைய வார்த்தை தேவதூதன் வழியாய் வந்த உடனே அவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவரோடு கூடி வாழவில்லை. பெற்றெடுக்கும் வரை, மரியா இயேசுவை பெற்றெடுக்கும் வரை அவர்களுக்குள்ள அந்த உறவு இல்லையா, திருமணம் சார்ந்த உறவு அந்த இல்லவே இல்லை.
யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசு என்று சொன்னால் சேவியர், ரட்சகர். அப்போ இங்க ரொம்ப அழகா நான் பார்க்குறது, மிராக்குலஸ் கன்செப்ஷன் ஆஃப் ஜீசஸ், ஜோசப்ஸ் இனிஷியல் ரெஸ்பான்ஸ் டு த நியூஸ், த ஏஞ்சல்ஸ் அப்பியரன்ஸ் டு ஜோசப் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஜீசஸ் பர்த். உடனே யோசேப் என்ன பண்ண, டெடிகேட்டடாக தன்னை அர்ப்பணிக்கிறார். ஜோசப்ஸ் டெடிகேஷன் டு ஒபே காட்ஸ் வேர்ட் and will take Mary as his wife. The significance of Jesus' name and its connection to his mission. Jesus என்பது ரட்சகர், சேவியர், பாவங்களை மன்னிக்கிறவர் என்பது பொருள். The fulfillment of Old Testament prophecies in Jesus' birth என்று நம்ம பார்க்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு சிறிய திருமறை பகுதியாக இருந்தாலும் இதில் இருக்கிற கருத்து மிக ஆழமான கருத்தாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்மஸ் காலத்தில் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம் நல்ல மனிதர்களை அசிங்கப்படுத்தாமல் நம் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல கர்த்தாவே, இதோ திருவருகையின் ராஜாவாக இருக்கிறவர் இந்த காலை நேரத்திற்கு நன்றி செலுத்துகிற நாளிலும் மரியா யோசேப்பினுடைய நிகழ்வை நாங்கள் பார்த்தோம். குறிப்பாய் யோசேப்பு ஆண்டவரே திருமண ஒப்பந்தத்தில் ஆண்டவரை இணைய போகிற மரியாவை தள்ளிவிடலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவதூதனுடைய செய்தியை கேட்டு அவன் ஒபே பண்ணி ஆண்டவர் கீழ்ப்படிந்து மனம் மாறி மீண்டும் மரியாவை சேர்த்து கொண்டு இயேசு ஆண்டவர் பெயர் சுற்றி மகிழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாங்களும் இந்த செய்தியை அர்ப்பணித்து வாழ இந்த கிறிஸ்துமஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் சமாதானத்தின் செய்தியாய் நாங்கள் அன்பான பிள்ளைகள் இதை பார்க்கிற கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும், குறிப்பாக பலவீனமா இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே மக்களுக்காகவும் இந்த நாளில் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக நாளிலே பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற அருமையான கைலநாதன் ஆசிரியருக்காக ஆண்டவர் அன்பு மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாள் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எதிர்கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் புத்தாண்டு ஆண்டவர் பண்டிகைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா நேரத்தில் பலவீனமாக இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, பிஜேஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, பிரியதர்ஷினி, தீபா, ஆண்டவரே ஆலன், ரஃபியா, லதா எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும். தொடர்ந்து நம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும் இந்திய தேசத்தையும் உலக நாடுகளையும் காத்தருளும். குறிப்பாக ஆண்டவர் கிறிஸ்து பிறப்புக்காக பண்டிகைக்காக ஆயத்தப்படுகிற ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் உடைய வருகைக்காகவும் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாட்களின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். Candle of love.